ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓ பென்ஷன் வாங்குபவர்களுக்கு 2 மடங்காக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் 7 லட்சம் வரை உடனடியாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வெளியாகியுள்ளது. இபிஎஃப்ஓ புதிய தீர்மானத்தின் மூலம் 7 லட்சம் வரை லைஃப் இன்சூரன்ஸ் முற்றிலும் சலுகை இல்லாமல் வழங்க உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்காக ஊழியர்கள் எந்தவொரு காப்பீட்டு பிரீமியம் பணமும் செலுத்த தேவையில்லை. இந்த புதிய திட்டம் பணியாளர் வைப்பு இணைக்கப்பட்ட காப்பீடு திட்டம் மூலம் அமல்படுத்தப்படும். இபிஎஃப்ஓக்கான தீர்மானத்தை 237வது கூட்டத்தில் எடுத்துள்ளது. இதன் மூலம் பிஎஃப் சந்தாதாரர்கள் 2.5 லட்சம் முதல் 7 லட்சம் வரை காப்பீட்டு நன்மையை பெற முடியும். ஈடு இல்லை திட்டத்தின் மத்திய அரசு 1976இல் அறிமுகப்படுத்தியது. வேலைக்கு சென்றபோது ஊழியர் எதிர்பாராத விதத்தில் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு நிதியுதவி வழங்கும் நோக்கத்துடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. புதிய மாற்றங்களின் மூலம் முடிவுகளை எளிமையாக்கி காப்பீட்டு வரம்பையும் உயர்த்தியுள்ளனர். இதுவரை முதல் வருடத்தில் ஊழியர் உயிரிழந்தால் குடும்பம் காப்பீட்டு நன்மை பெற முடியாத நிலை இருந்தது. இப்போது அதுபோன்ற நிலையில் குடும்பம் 50,000 நிதியுதவி பெறும். மேலும் வேலை மாற்றத்தின் போது 2 மாதங்கள் இடைவெளி இருந்தாலும் காப்பீடு தொடரும். இது ஊழியர் குடும்பத்தினருக்கு எதிர்பாராத விபத்துகளில் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும். ஊழியர் இருந்தால் அவரது குடும்பம் அல்லது நாமினிக்கு 2.5 லட்சம் முதல் 7 லட்சம் வரை காப்பீடு பெற முடியும். இதன் அளவு ஊழியரின் கடந்த 12 மாத சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும். ஊழியர்கள் இதற்காக எந்த பிரீமியமும் செலுத்த வேண்டாம். நிறுவனங்களின் அடிப்படை சம்பளத்தின் 0.5 அளவை ஈடு எல்லை திட்டத்திற்கு செலுத்த வேண்டியிருக்கும். மாதம் அதிகபட்சம் 75 வரை. இதனைப் போல இபிஎஃப்ஓ புதிய டோர்ஸ்டெப் சேவை மூலம் இபிஎஸ் 95 ஓய்வூதியதாரர்கள் தங்கள் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் டிஎல்சி வீட்டிலிருந்தே சமர்ப்பிக்க முடியும். ஐபிபி உடன் சேர்ந்து இந்த சேவையை கிராமப்புற யான்வர் கூட பயன்படுத்தலாம். சேவைக்காக 50 கட்டணம் இபிஓ ஏற்கும். இதனால் மூத்தோர் வீட்டிலிருந்து டிஎல்சி சமர்ப்பித்து ஓய்வூதியம் தொடர்ந்து பெறலாம். இதனால் இபிஎஃப்ஓன் கீழே 7 லட்சம் ரூபாய் வரை விபத்து காப்பீடும், அதே போல் நீங்கள் வீட்டிலிருந்தே லைஃப் சர்டிஃபிகேட்டும் சமர்ப்பிக்கலாம்.